குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒவ்வொரு நாளுமே நம்ம நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவம் சார்ந்த உங்களோட கேள்விகளுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் வீட்டில் இருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459444. மருத்துவம் சார்ந்த பல விதமான ஆலோசனை தரத்துக்காக SRM 6 சிறப்பு மருத்துவர்கள் வந்திருக்காங்க. அவங்க யார் யாருன்னு உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். டாக்டர் வள்ளி, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர். டாக்டர் சேகர், குழந்தை நல மருத்துவர். டாக்டர் பஞ்சாபகேஷ் ராஜேந்திரன், மூட்டு மற்றும் முடக்குவாதவியல் மருத்துவர். டாக்டர் விஜய் ஆனந்த், எலும்பியல் மருத்துவர். டாக்டர் தமிழ்ச்செல்வன், பிளாஸ்டிக் சர்ஜன். டாக்டர் துரைமா வலவன், புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவர். இவங்க 6 பேருமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விக்கு பதிலளிக்க காத்துட்டு இருக்காங்க. பல பேருக்கு ஆரோக்கியம் சார்ந்த பல கேள்விகள் இருக்கும். அதற்கான விடைகளை இன்னைக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459444. தொடர்ந்து பேசலாம். பல விதமான ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் பல பேர்கிட்ட இருக்கும். அதற்கான முதல் படியா நீங்க வீட்டில இருந்து எடுத்து வைக்கணுன்றதுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் விஜய் ஆனந்த் அவர்கள் கிட்ட கேள்வி. டாக்டர், எலும்பு சார்ந்த நோய்கள் பல பேருக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். போன் டென்சிட்டி ரொம்பவே குறையுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எந்த ஏஜ் குரூப்க்கு அதிகமா இருக்கும்? இந்த போன் டென்சிட்டி இப்போ யூஸ்வலாக போனோட தேவைகள் எப்போ அதிகமாக இருக்குமோ, அதாவது இப்போ எலும்பு வளர்ச்சி அதிகமாக இருக்க நேரங்களில் 10 years to 20 years இந்த டைமில், அப்புறம் ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங், இவங்களுக்கு இப்போ போனோட இந்த கால்சியம் சத்து, விட்டமின் சத்தோட தேவை அதிகமாக இருக்குது. அண்டு எல்டர்லி, ஒரு 60 வயசுக்கு மேலே இப்போ நம்ம மாதவிடாயெல்லாம் நின்று எலும்பு ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி சமயங்களில் அவங்களோட தேவைகள் அதிகரிக்கிறதுனால அந்த ஏஜில் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு நிறைய எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஓகே, என்ன மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ், என்ன மாதிரியான காய்கறிகள் எடுத்துக்கிட்டால் போன் டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாகும்? சரி, ஜென்ரலி இப்போது கால்சியம்க்கு, விட்டமின் டி இந்த ப்ராப்ளம்க்கு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ காய்கறிகளில் பச்சை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிறது நல்லது. ரெண்டாவது, இப்போது பழங்களில் இப்போது சப்போட்டா, கொய்யாப்பழம், நெல்லிக்காய் இந்த மாதிரி பழங்கள் நிறைய எடுத்துக்கிறது நல்லது. நான்வெஜ் சாப்பிடுறவங்களாக இருந்தாங்கன்னா மீன் அதிகம் எடுத்துக்கலாம். சிக்கன், மட்டனோட ஃபிஷ் நிறைய விட்டமின், கால்சியம் உண்டு. அப்புறம் பால் சம்மந்தமான ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது நிறைய எடுத்துக்கும் போது வழக்கத்தோட அதிகமாக விட்டமின் கிடைக்கும். ஓகே, காய்கறிகள் அதுவும் க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும், ஃபிஷ் நிறைய எடுத்துக்கணும், பால் நிறைய எடுத்துக்கணும். இதெல்லாம் போன் டென்சிட்டி அதிகமாகிறதுக்கான ஒரு சத்துக்களாக இருக்கும் சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. நம்ம நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ ஹலோ டாக்டர், என் பேர் ஷெரின். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கால் பண்றேன். ஓகே, உங்களோட சந்தேகம் என்ன? ஆக்சுவலி நான் பிரெக்னெண்டா இருக்கேன். இப்போ 4th month. ஓகே, சுகர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்சுலின் போட்டுட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வள்ளி இருக்காங்கம்மா, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாங்க. சொல்லுங்க. அதான் டாக்டர், இன்சுலின் கொடுத்துருக்காங்க. இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம். இப்போ 4 units போட்டுட்டு இருக்கோம். சரி, இப்போ இதனால என்ன நார்மல் டெலிவரி வருமா டாக்டர்? இது உங்களுக்கு நார்மல் வரதுக்காக தான் இந்த மாதிரி இன்சுலின்லாம் போடுறோம். ஏன்னா இப்போ இன்சுலின் போடாமல் இருந்தால் குழந்தை பெருசாக வெயிட் ஏறிடும். வெயிட் 4 கிலோ, 4.5 அப்படிலாம் வந்துடும். அதனால் இப்போ உங்களுக்கு அந்த இன்சுலின் போடுறோங்கிற பயம் மனசுலேருந்து முதல்ல போகணும். ஏன்னா இன்சுலின் டெம்பரரி தான். இந்த ப்ரெக்னென்சியும் போது மாத்திரம் தான் போடுவோம். அப்புறம் நீங்கள் குழந்தை பிறந்தோன்னா அதை நிறுத்திடுவோம். நீங்கள் அந்த இன்சுலின் ஏன் போடுறோன்னா, நீங்கள் உங்கள் உடம்பு சர்க்கரையை உங்களுக்கும் குழந்தைக்கும் சப்ளை பண்ணுறதுக்காக நிறைய உங்கள் உடம்பு சர்க்கரையை பிளட்டில் கொண்டு வருது. அந்த பிளட்டில் இருக்க சர்க்கரை உங்கள் குழந்தைய பாதிக்கும். குழந்தைங்களுக்கு சின்ன குறைகள் வரலாம், அப்புறம் குழந்தை பெருசாக வளரலாம். 2 விதம். அதனால் இது 2ஐயுமே அவாய்ட் பண்ண, குழந்தைங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது, குழந்தை பெருசாகவும் வளராமல் ஆவரேஜ் வெயிட்டாக இருக்கணும். அதாவது 3 kg இருந்தால் ஓகே, நீங்கள் கேட்குற நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ். இதே 4 கிலோனா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகாது. ஏன்னா குழந்தைக்கு இடம் இருக்காது, கீழ் வழியாக பிறக்காது. அதனால் இன்சுலின் போடுறத நீங்கள் மனசுலேருந்து நம்ம போடுறோமே, நம்ம சர்க்கரை வியாதியாக மாறிடுவோம், டயபெட்டிக்காக மாறிடுவோங்கிற எண்ணத்தை முதல்ல எடுத்துருங்க. இன்சுலின் டெம்பரரி தான், அதை நீங்கள் போட்டுட்ருக்கிறது நல்லது. டெலிவரி ஆகிற வரைக்கும் போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு நிறுத்திடலாம். இதனால் உங்களுக்கு பல நன்மைகள், உங்கள் உடம்புக்கும் நல்லது. சர்க்கரை அதிகம் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, இந்த கேண்டிட் இன்ஃபெக்ஷன் சொல்லுது, அதாவது யூரின் போகிற இடத்துல இச்சிங் வர்றது, ஒயிட் டிஸ்சார்ஜ், அதுவும் குறையும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கும் வெல்பீயிங் இருக்கும், குழந்தைக்கும் நல்லது. அது குழந்தை வெயிட் ஏறாது, குழந்தைக்கு எந்த அனாமலையும் வராது. அதனால் இங்கே எந்த பயமும் இல்லாமல், அதே நீங்கள் 4 unitsங்கிறீங்க, அதே இன்னும் உங்களுக்கு 4ஆம் மாதத்துலேயே 4 units, இது நீங்கள் நேர மாதம் போகும்போது இன்னும் யூனிட்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். அதை பற்றியும் நீங்கள் பாதர் பண்ணக்கூடாது. என்ன டாக்டர் சொல்கிறாங்களோ அதை அரௌண்ட் 100 பிளட் சுகரை மெயின்டைன் பண்ணும். அதேமாதிரி மெயின்டைன் பண்ணினா ரொம்ப நல்லது உங்களுக்கு.
ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்டயும் பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம். நான் பெரம்பூர்ல இருந்து மேரி பேசுறேன் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து எலும்பு டாக்டர் கிட்ட பேசணுங்க மேடம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் விஜயானந்த் இருக்காரு. சொல்லுங்கம்மா. சரிங்க மேடம். சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம். சொல்லுங்க. சார், எனக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடு கால் வந்து இந்த ஹிப்ல இருந்து பெயினா இருக்கு சார். ஒரு கால் மட்டும். சரி. ஹிப்ல இருந்து அப்படியே அந்த லாஸ்ட் ஃபிங்கர் இருக்கு வரைக்குங்களா, அது வரைக்கும். அது நைட்ல தூங்கும் போது ரொம்ப அதிகமா வைக்கிற நேரம் அவ்வளவு தெரிய மாட்டேங்குது. சரி. ஆனா வந்து படுத்து தூங்கும்போது உட்காரும் போது அந்த மாதிரி ரொம்ப வலியா இருக்குங்க சார். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஷோல்டரும் மைண்ட் பெயின் இருக்கு. சரி. இப்போ இந்த பேக் பெயின் எவ்வளோ நாளாக இருக்குமா? பேக் பெயின்ன்றது இல்லைங்க சார். எனக்கு ஹிப்லேருந்து பெயின் இருக்குது. ஹிப்பு மட்டும் தான் சார் பெயினா இருக்கு. சரி. இப்போ அந்த ஜாயின் ஆகுது இல்லைங்களா, அங்கிருந்து கீழே வரைக்கும் பெயின். கீழே வரைக்கும். சரி. அதாவது கீழே வரைக்கும் பெயின் இருக்குது வந்து மெயினா உட்காரும் போது, படுக்கும் போது அந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த பெயினுக்கு டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க சார், பண்ணல. பெயின் ரொம்ப ஏதாவது பெயின் கில்லர் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடும் அப்படியே விட்டுறது. இப்போ இந்த பெயின் எதனால் இருக்குன்றது முதல்ல கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு இப்போ இந்த மாதிரி பெயின் இருக்கிறதுக்கு 2-3 காரணம் இருக்குது. ஒன்று, இப்போ நம்ம ஹிப்பில் இருக்க அந்த பந்து கிண்ணம் மூட்டிலே ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த பந்து கிண்ணத்தில் உராய்வுகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் பெயின் இருக்கலாம். ரெண்டாவது, பேக்லேருந்து நமக்கு நரம்புலாம் ஆரம்பிக்கிற இடத்துல இடுப்பு எலும்புக்கு நடுவில் இருக்க ஜவ்வு வீக்காக இருந்து அது நரம்பு அழுத்துச்சுனாலும் பெயின் இருக்கலாம். ஸோ அது எதனால் இருக்குன்றது நம்ம ஸ்கேன் மாதிரியும் எக்ஸ்ரே மாதிரி எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. உங்கள் கேள்விக்கு ஒரு முறையான விளக்கம் கிடைச்சிருக்கும். தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பற்றி பேசலாம். அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அன்னூர் கோயம்புத்தூர்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறேங்க. ஓகே விஜயலட்சுமி, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு 4 வருஷமா முடக்குவாதம் நோய் இருக்குதுங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் பஞ்சாபிகேஷன் ராஜேந்திரன் இருக்காரு, அவர் உங்க கேள்விக்கு பதிலளிப்பாரு. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சார், எனக்கு 4 வருஷமா முடக்குவாதம் இருக்குதுங்க சார். சரிங்க. நாங்களும் எல்லா பக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம், ஒண்ணுமே நல்லா ஆக மாட்டேங்குதுங்க சார். ஓகேங்க. ஒன்று, உங்கள் வயது என்னங்க? வயசு 29 சார். 29. உங்களுக்கு முடக்குவாதத்தை தவிர்த்து வேறு நோய்கள்லாம் உண்டா? சக்கரை நோய், ரத்த கொதிப்பு, தைராய்டு ப்ராப்ளம், தோல் வியாதி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? இல்லை சார், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முடக்குவாதம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. முடக்குவாதங்கிற டயக்னோசிஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணி உறுதி பண்ணி நீங்கள் அதுக்கு வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் 4 வருஷமாக அந்த நோயில் கஷ்டப்பட்டு இருக்கிறது தேவையில்லாத ஒன்று. ஏன் சொல்கிறேன்னா, முடக்குவாதம் டெஃபினட்டாக தெரியணும். முதல்ல அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் சொல்கிறேன். ஒன்று, அதுக்கு 2 இல்லாட்டி 3 விதமான மருந்துகள் தான் இருக்குது. ஒன்று, வலி வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள். அது நீங்களாகவே ரொம்ப நாள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. டாக்டர் எப்படி சொல்கிறாங்களோ எந்த தேவைக்கு ஏற்ப கொடுப்பாங்க, அதுவும் தேவை தான், பட் ரொம்ப நாள் சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது, ஸ்டீராய்டு வகைகள். ஸ்டீராய்டு மாத்திரை நீங்களாகவே சாப்பிடக்கூடாது. அது ஏதோ ஒரு கெட்ட மருந்துன்னு நினைக்கவும் கூடாது. டாக்டர் சொன்னாங்கன்னா அது எவ்வளோ சாப்பிட்ணும், எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்ணும், எந்த டோஸில் சாப்பிட்ணும், எப்படி குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைச்சி நிறுத்தணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் விட 3வது, இந்த டிசீஸ் மாடிஃபைங் ஆன்டிரியூமேட்டிக் ட்ரக். அதாவது உங்கள் நோயை தன்மையை மாற்றக்கூடியது, அவங்க நோயை நல்லாக குறைக்கக்கூடியதுன்னு வச்சுங்களேன். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து க்யூர் பண்ணல நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடியது தான். இதை நல்ல கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். இந்த கடைசியாக சொன்ன மருந்துகளை டாக்டருங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் ரொமட்டாலஜி பார்த்துருப்பீங்க, இந்த 4 வருஷமாக ஆனதுனால அதில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாத்திரை கேட்குது? ஒரு சமயம் ஒருத்தருக்கு 1 கொடுத்தாலே கேட்கும், சில பேருக்கு 3 விதமான மாத்திரைகளை சேர்ந்து கொடுத்தா தான் கேட்கும். அதனால எதுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் தொடர்ந்து ரொம்ப நாள் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு சாப்பிடும் பொழுது அதுக்கு பக்க விளைவுகள் வருதான்னு நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க சொல்கிற மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு டெஸ்ட் பண்ணணும். கூடவே ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அதுவும் செய்யணும். இதை தவிர்த்து இப்போ இதையும் மீறி உங்களுக்கு போகுதுன்னு வச்சுங்க, அப்போ இதுலேயே புதுசாக மருந்தெல்லாம் வந்திருக்குமா, பயாலாஜிக்கல் இன்ஜெக்ஷன்லாம் வந்திருக்கு, அதுலேயே டேப்லெட் வந்திருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக அவங்க நோயை கட்டுப்பாடில் கொண்டு வந்துடும். எல்லார் மாதிரி நீங்கள் நார்மலான வாழ்க்கையை வாழ முடியும். அதனால நீங்கள் இதுக்காக 4 வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அது மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இந்த நோயெல்லாம் நிறைய மருந்து வந்துருச்சு. அது சரியான முறையில் நீங்கள் சாப்பிட்டு கூடவே எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் எல்லாருமா நீங்கள் நார்மலான வாழ்க்கையை வாழ முடியும். ஓகே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நார்மலான லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வலிக்குதுன்றதுக்காக செல்ஃப் மெடிசன்ஸ் எடுத்துக்க கூடாதுன்றது டாக்டர் சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொல்ல மருத்துவ ஆலோசனை நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்குமா? நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம்.
குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் நாகராஜன், கொட்டூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே நாகராஜன், உங்களோட கேள்வி என்ன? எனக்கு ஒரு ஓகே நாகராஜன், அடுத்த முறை நீங்க கால் பண்ணீங்கன்னா லைன்ல கொஞ்சம் நேரம் காத்திருந்துட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டிவி பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதனால தான் லைன் மோஸ்ட்லி துண்டிக்கிறாங்க. அதனால தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஓகே, தொடர்ந்து பல பேர்கிட்ட பேசலாம். அது கொஞ்சம் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கிட்ட கேள்வி. சார், மோஸ்ட்லி செலிபிரிட்டிஸ் தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. இப்போ காமன் பீப்புள் கூட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணுன்ற ஒரு urge அதிகமாக வந்துருச்சுன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி பல பேர் நோஸ் ஜாப், மூக்குக்கான கரெக்ஷன்ஸ் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கணும், இல்லைன்னா அந்த பேண்டேட் போட்டிருப்பாங்க, அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும்தான் கிடையாது. எல்லாருமே அழகாக இருக்கணும், இல்லை பார்க்குற மாதிரி இருக்கணுங்கிறது இஸ் அ பேசிக் நேச்சர் அண்ட் ரைட்ஸ் இன்ஃபேக்ட். அண்ட் அதனால் வந்து அந்த மித்தை முதல்ல எடுத்துருங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி இஸ் நாட் ஃபார் செலிபிரிட்டிஸ் அலோன், எல்லாருக்குமே உள்ளது தான். செகண்ட் திங் ரிகார்டிங் நோஸ் கரெக்ஷன். நோஸுங்கிறது வந்து ஃபேஸ் எப்படி எந்த அளவுக்கு முக்கியமோ அதில் மோஸ்ட் ப்ராமினன்ட் பார்ட் ஆன் த ஃபேஸ் வந்து நோஸ். எனிபடி கண்ணுக்கு அடுத்தது பார்வைப்படுறது வந்து மூக்கு தான். ஸோ டெஃபினட்டாக மூக்கு வந்து எடுப்பாக இருக்கணும், இல்லை அழகாக இருக்கணும்னு நினைக்கிறது காமன். அதனால தான் நிறைய பேர் அதுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நோஸ் கரெக்ஷனுங்கிறது வந்து பல விதம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க ஃபேஸ்க்கு அவங்களுடைய போனி ஸ்ட்ரக்சருக்கு எந்த மாதிரி நோஸ் வரணும். நீங்கள் இந்த மாதிரி எனக்கு இப்போ விஜய் மாதிரி எனக்கு நோஸ் வேணும், இல்லை கமலஹாசன் மாதிரி வேணும் அப்படின்லாம் கேட்டுட்டு வந்தால் டெஃபினட்டாக அது சூட்டபிள் ஆகாது. கமலஹாசன் நோஸ் கமலஹாசனுக்கு தான் சூட் ஆகுமே ஒழிய எல்லாருக்கும் சூட் ஆகாது. ஸோ அந்தமாரி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை விட்டுட்டு நமக்கு இருக்கிறதுல எந்த அளவுக்கு பெட்டராக வேணும் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக இட் இஸ் அச்சீவபிள். கரெக்ஷன்ஸ் வந்து ஆக்மெண்டேஷன் சொல்லுவோம். அதாவது சில பேருக்கு சப்பையாக இருக்கும், இல்லை கொஞ்சம் அமுங்கி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போனோ இல்லை சிந்தட்டிக் மெட்டீரியல் போட்டு ஆக்மெண்டேஷன் பண்ணுறது. சில பேருக்கு ப்ராடர் டிப் இருக்கும், அதை வந்து நார்மல் டிப் காக்குறது. ஷார்ப் நோஸ், இந்த மாதிரி ஸோ மெனி திங்ஸ் இன் கரெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே பேசிக்கலி இட் வில் டேக் அரவுண்ட் 2 to 3 hours ஆஃப் டைம். அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1 day தான். ஓகே, 1 day தான் ஹாஸ்பிட்டலைசேஷன், ஓவர் நைட் ஸ்டே, அவ்வளோதான். அதுவும் வந்து அந்த பெயின் ஃபேக்டர் அந்த மாதிரி ஒரு அனஸ்தீசியா எஃபெக்ட்லேருந்து வெளியில் வர்றதற்கு அதற்காக. நெக்ஸ்ட் டே தே கேன் கோ ஹோம். அண்ட் வீக்கம் இருக்கும். வீக்கம் வந்து ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட வீக்கம் இருக்கும். மெஜாரிட்டி ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா, கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க பொண்ணுக்கு. கரெக்டாக 15 நாளைக்கு முன்னாடி வந்து நோஸ் கரெக்ஷன் பண்ணணும்பாங்க. நார்மலாக நான் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா 15 நாளில் பார்த்தீங்கன்னா வீக்கம் தான் அதிகமாக இருக்கும், பழசை விட மோசமாக தான் தெரியும். ஸோ யூ கிவ் இனஃப் டைம். ஒரு 3 months முன்னாடியே, மேரேஜெலாம் இன்றைக்கி 6 மாதத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண உடனே யூ கேன் கம் get it corrected, so that by the time on the day வந்து you will get whatever you want. That is one thing. எக்ஸ்பென்சஸும் ஒன்றும் பெரியது கிடையாது. மெஜாரிட்டியாக ஒரு நார்மல் மேஜர் சர்ஜரிக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுமோ அதே எக்ஸ்பெண்டிச்சர் தான். சம்வேர் அரவுண்ட் 80,000 to 1 lakh தான் ஆகும். அது வந்து இன்னைய காலகட்டத்தில் ஒன்றும் ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடையாது. ஸோ டெஃபினட்டாக ஃபார் த பெனிஃபிட் யூ கெட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனி நோஸ் கரெக்ஷன் வேணுங்கிறவங்க வந்து அவங்களுடைய மைண்ட் செட் கிளியராக இருக்கணும், வாட் தே வாண்ட் அப்படிங்கிறது. செகண்ட் திங், டோன்ட் ட்ரை டு கெட் வாட் அதர்ஸ் ஹேவ் காட். அண்ட் கம்பேரிசன்ஸ் கிடையாது. வாட் இஸ் சூட்டபிள். ஒரு சில பேருக்கு ரவுண்ட் ஃபேஸ் இருக்கும், சில பேருக்கு ஓவல் ஃபேஸ் இருக்கும், சில பேருக்கு ஸ்கொயர் ஃபேஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது என்ன சூட்டபிள் ஆகும், அவங்களுடைய ஸ்கின் ஸ்ட்ரக்சர் என்ன, எல்லாத்த பொறுத்தும் தான் நோஸ் கரெக்ஷனுங்கிறது. So the right candidate comes with the right expectations and realistic-ஆக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக they will get good thing. Only thing, give some time. ஒரு மினிமம் 2 months or 3 monthsக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டிங்கன்னா, எந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் இருக்கும். அந்த ரிசல்ட்ஸ் வில் கோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுடைய ப்ரைம் பீரியட் ஆஃப் லைஃப் டைம் வரைக்குமே இருக்கும்.
அண்ட் இட் மே நாட் சேஞ்ச். ஸோ ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் வராது. அண்ட் த லாஸ்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் இஸ் பெட்டர் கெட் இட் டன் ஆஃப்டர் 18 years ஆர் அட்லீஸ்ட் 16 years, வேர் த அடல்ட்ஹுட் முடிஞ்ச அந்த போன் க்ரோத் எல்லாம் ஓரளவு செட்டில் ஆனதுக்கு பிறகு, ஓகே நாட் பிஃபோர் தட். ஓகே ஃபைன். பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றது சின்ன வயசுல ஒரு 16 வயசுல இருக்கும்போது பண்ணணும்னு ஆசைப்படுறது ஒரு தவறான விஷயம். ஒரு அட்லீஸ்ட் 18 years கம்ப்ளீட் ஆயிட்ட பிறகு நீங்க தாராளமா நோஸ் ஜாப்லாம் பண்ணிக்கலாம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் மதுரையில இருந்து கோயிலா கால் பண்றேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? குழந்தைகள் டாக்டர். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சேகர் இருக்காரு. சொல்லுங்கம்மா. ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்க. என் பையனுக்கு 1.5 வயசு ஆகுது சார். சரிம்மா. எனக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபீட் பண்ணி நிப்பாட்டிடலாமா இல்லை 2 years வரைக்கும் ஃபீட் பண்ணுங்க? தாய்ப்பால் வந்துமா, நீங்கள் 2 வயசு வரலையும் தாய்ப்பால் கொடுக்கணும் குழந்தைக்கு. 2 வயசு வரலையும் தாய்ப்பால் முதல் 6 மாதத்தில் வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு பிறகு தாய்ப்பாலோடு சேர்த்து மற்ற ஆகாரத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கணும். 2 வயசு வரலையும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். தாய்ப்பால் மட்டும் பத்தாது 6 மாதத்துக்கு பிறகு. அதனால் தாய்ப்பாலோடு சேர்த்து குழந்தைக்கு மற்ற சாதம், பருப்பு, காய்கறி, கீரை, இப்போ 1.5 வயசு ஆகுது இல்லை, சூப்பு, முட்டை இதெல்லாம் கொடுக்கலாம். 2 வயசு வரலையும் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறதுல எந்த தடையும் கிடையாது. அதுக்கு முந்தி நீங்கள் நிப்பாட்டாதீங்க. இது உங்களுக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. பச்சை தண்ணி கொடுக்கலாமா சார்? கொடுக்கலாம். முதல் 6 மாதம் வரலையும் தான் பச்சை தண்ணி கொடுக்கக்கூடாது, வெறும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும். சுடு தண்ணி ஆற வச்சு அதுக்கு பிறகு குழந்தைக்கு தண்ணி கொடுக்கலாம். தண்ணி கொடுக்கணும். சாப்பாட்டை விட தண்ணி கொடுக்கறது முக்கியமானது குழந்தைக்கு இல்லை, எல்லாருக்குமே முக்கியமானது. இப்போலேருந்தே தண்ணி குடிக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அதனால் தாய்ப்பால் 2 வயசு வரலையும் கொடுங்க. அதோடு சேர்த்து குழந்தை என்னென்ன விரும்புதோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லது. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் சுஜிதா மேம். நான் திண்டிவனத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே சுஜிதா, உங்களோட கேள்வி என்ன? மேம், எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. 4 months மேலே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? பெண்கள் நல மருத்துவர் டாக்டர் வள்ளி இருக்காங்க, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாங்க. சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். மேம், எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுங்க. சரி. 4 months மேலே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். அது இன்னும் க்யூர் ஆகல, கன்சீவ் ஆகுது. உங்கள் கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆகுது உங்களுக்கு? எனக்கு 1 வருஷம் ஆகுது. 1 வருஷமா? சரி. பிசிஓடிங்கிறத நீங்கள் முதல்ல ஒரு வியாதியாக நினைக்காதீங்க. அது உங்களுக்கு அதனால தூரம் வராமல் இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு வேறு க்ரோத், எக்ஸ்ட்ரா க்ரோத் இருக்கும். இது அந்த வியாதின்னு இல்லை, அந்த ஹார்மோனால் வருது. அதனால் நீங்கள் தூரத்தை சரி பண்ணணும்லாம் நினைக்க வேண்டாம். பிசிஓடி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது உங்கள் உடம்பு ஏன் ஒபிசிட்டி வந்திருக்குதுங்கிறது ஹார்மோனில், அதில் ஹார்மோனை கரெக்ட் பண்ணும். ஹார்மோன் பார்க்கணும், எல்லா ஹார்மோனும் பார்க்கணும். LH, FSH, உங்களுக்கு இந்த ஹார்மோன்லாம் பார்த்து இது ஹார்மோன் சரியாக இருந்தால் உங்களுக்கு முட்டை வர்றதுக்கு மருந்து கொடுக்கணும். முட்டை வரத்துக்கு மருந்து கொடுத்து முட்டை வர வச்சு நீங்கள் மாதம் ஆயிடலாம். நீங்கள் இந்த தூரத்தை கரெக்ட் பண்ணணும், மாதம் தூரம் வரணும், நமக்கு அந்த எண்ணத்துக்கு போகாமல் முட்டை வர்ற மாத்திரையை சாப்பிட்டு நீங்கள் அந்த எப்போ முட்டை வருது, வளருது, வெடிக்குதுன்னு பார்த்து அந்த சமயத்தில் நீங்கள் நார்மல் ஃபேமிலி ஃபிசியலாஜிக்கல் கன்செப்ஷனோ அல்லது IUI பண்ணுறதோ பண்ணி நீங்கள் மாதம் ஆகலாம். அதில் பிசிஓடின்னு இந்த ஸ்கேனில் சொன்னதை நீங்கள் அதை ஒரு வியாதியாக எடுத்துக்காதீங்க முதல்ல. அது ஏன் வருதுன்னா உங்களுக்கு முட்டை வெளியில் வராதனால அந்த முட்டை அந்த கரு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது டிசீஸ் இல்லை. நீங்கள் அதை வெடிக்க வைக்கிறதுக்குள்ளே மருந்தை கொடுத்து வெடிச்சாக்கா முட்டை வெளியில் வந்துடும். வந்தோடனே நீங்கள் மாதம் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் எடுத்துக்கணும். சாதாரணமாகவோ இல்லை IUIயோ இதை பண்ணி நீங்கள் மாதம் ஆகிடலாம். நீங்கள் ஒபீஸாக இருந்தீங்கன்னாக்கா அதை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் சில எக்ஸசைஸு, நீங்கள் என்ன டயட்டிங் இதெல்லாம் பண்ணி வெயிட்டை மாத்திரம் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வெயிட் குறைக்கிறது தான் பிசிஓடிக்கான முதல் கட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? குட் மார்னிங் மேம். நாங்கள் ஆர்பேட்லேருந்து பேசுகிறோம் மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? மேம், எங்கள் தங்கச்சிக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேம். ஓகே. அதில் கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புத்தூர் கட்டு போட்டோம் மேம். நாங்கள் ஓகே, புத்தூர் கட்டுலேயே க்யூர் ஆயிடும்னு சொன்னாங்க. இப்ப கட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த 3 மாசமா 4 கட்டு போட்டுருக்கோம் மேம். இப்ப கால் கொஞ்சம் எலும்பு கூடி இருக்குன்றாங்க, ஆனா கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி இருக்குங்க மேம். அது என்ன சரி பண்ண முடியுமா மேம்? ஓகேம்மா, உங்களோட கேள்விக்கு டாக்டர் விஜயானந்த் இருக்காரு, அவர் பதில் அளிப்பாரு. இப்போ இந்த
புத்தூர் கட்டு அப்படின்றது இப்போது நம்ம ஃபர்தர் மேட்ரு கட்டு போடுறோம் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா, இப்போ எலும்பு என்ன மாதிரி பொசிஷனில் வந்து உடஞ்சிருக்கோ அதே மாதிரி பொசிஷனில் தான் வந்து அதை அசையாமல் வச்சுருந்தா கூடுமா. ஸோ அதனால் வந்து இப்போது அவங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுக்கும்போது எலும்போட பொசிஷன் வந்து இப்போ நம்ம எவ்வளோ அக்செப்டபுளாக இருக்கோ அந்த அக்செப்டபிள் லெவலுக்கு மேலே இருக்குது, இப்போது எலும்பு இந்த மாதிரி வளைஞ்சு தான் கூடும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு ஆரம்பத்திலே நம்ம பார்க்குறது கரெக்டாக பார்க்குறது நல்லது. ஆரம்பத்திலே வந்து நம்ம சர்ஜரி மாதிரி பண்ணி அந்த போனோட அலைன்மெண்ட் நேராக இருக்க மாதிரி வச்சோன்னா தான் பின்னாடி எலும்பு சேர்றதும் அதே பொசிஷனில் சேரும், எலும்பு தேய்மானலாம் வராமல் இருக்கும். இந்த 3 months 4 monthsக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி நாட்டுக்கட்டு போடும்போது இந்த தோல் சதை இதோட ரத்த ஓட்டம் எல்லாமே ரொம்ப குறைஞ்சிரும், எலும்புகள்லேயே ரத்த ஓட்டம் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அதனால் இப்போ நமக்கு எலும்பு சேர்ந்த மாதிரி இருந்தால் கூட அது மாறி கூடுறதும் ரொம்ப நாளாக வலி வீக்கம் இதெல்லாம் இருக்கிறதும் அந்த ரத்த ஓட்டம் நார்மலாக வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகுமா. அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏர்லியராக பார்க்குறது நல்லது. அட்லீஸ்ட் இப்போவாவது பக்கத்தில் ஆர்த்தோ டாக்டர் யார்ட்டையும் காமிச்சு இப்போ என்ன பொசிஷனில் இருக்கோ அதை நம்ம கரெக்ட் பண்ண முடியுதான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து தேன்மொழி, கோவில்பட்டி பக்கத்துல ஒரு கிராமத்துல வந்து பேசுறேன் மேடம். ஓகே தேன்மொழி, உங்களோட கேள்வி என்ன? கேன்சர் டாக்டர் பேசுறேன் மேடம். ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் துரைமா வல்லவன் இருக்காரு, சொல்லுங்கம்மா. டாக்டர், என்னுடைய அண்ணன் பையனுக்கு வந்து 18 வயசு, இப்பதான் +2 படிக்கிறாங்க சார். சரிங்கம்மா. அவனுக்கு வந்து பிளட்ல கேன்சர்னு இப்பதான் கண்டுபிடிச்சு ஒரு வாரம் ஆகுது சார். சரிங்க. எக்ஸாம் கூட எழுத முடியல. அவனுக்கு வந்து இப்போ தனியார் மருத்துவமனையில மதுரையில வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க. அவனுக்கு கல்லீரல் மண்ணீரலுங்கிறது ரத்தத்தை குடிக்குது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்ல டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இது பண்ணி பார்த்துருக்காங்க, கேன்சர்னு சொல்லிட்டாங்க சார். சரிங்க. சரிங்க. அது எப்படி சார் இந்த வயசுல சரியாயிருமா என்ன ஏதுன்னு அவங்க இன்னும் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிக்கல. இல்லைம்மா, பிளட் கேன்சரில் வந்து நிறைய வகைங்க இருக்குமா. அக்யூட் லுக்கிமியா, கிரானிக் லுக்கிமியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன டைப்புன்னு தெரியுமா? தெரியாது. அது ரத்தமே இல்லாம 4 பாயிண்ட் தான் இருந்தது. இப்பதான் கொஞ்சம் ஊறுறதுக்கு ஆரம்பிச்சு டெய்லி ஒரு பாட்டில் போடுறாங்க. ஓகே ஓகே. இது அப்படின்னா வந்து மோஸ்ட்லி அக்யூட் லுக்கிமியாவாக இருக்குங்க. சரிங்களா. அக்யூட் லுக்கிமியான்றது ஒரு மோசமான வகையான பிளட் கேன்சர் தான். அது இப்படி சின்ன வயசில் தான் வரும். அது வயசானவங்களுக்கு விட ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ். ஹாஸ்டல்ல படிக்கிறனால சாப்பாடு சாப்பிடாம மாத்திரை சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லைம்மா, இது வந்து யாருக்கு வரணும் அப்படின்ற காரணம்லாம் கிடையாது. சரிங்களா. சாப்பாடு சரியில்லை, இது எல்லாம் நல்லா சாப்பிட்ருந்தா வராது அப்படின்லாம் கிடையாது. இது வந்து உடம்புல இருக்க செல்லில் வந்து திடீர்னு வந்து ஒரு மாற்றம் வந்து அந்த மாற்றத்தினால கேன்சர் உருவாகி அப்படியே பரவிடுது. சரிங்களா. எலும்பு மஜ்ஜையிலேருந்து உருவாகிற கேன்சர். இதுக்கு வந்து இப்போதைக்கு வந்து பிளட்டெல்லாம் நார்மலாகிறதுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கீமோதெரப்பி கொடுப்பாங்க. ஃபுல்லாக குணமாகணும் அப்படின்றது வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான் வந்து இதுக்கான குணம் கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும். இது வந்து ஒரு வாரத்துலேயே 10 நாள்லேயே முடிகிற ட்ரீட்மெண்ட்டில் இது மாத கணக்கில் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியது தான். ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். பட் என்ன ஸ்டேஜ் என்னன்றது தெரிஞ்சால் தான் அவரை பற்றி முழுமையாக சொல்ல முடியும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பற்றி பேசலாம். அது கூட ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். நீங்களும் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் சித்ரா, தூத்துக்குடியிலிருந்து கால் பண்றேன். ஓகே சித்ரா, உங்களோட கேள்வி என்ன? குழந்தைங்க டாக்டர் பேசணும். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? சார், என்னோட பையனுக்கு 6 years ஆகுது. சொல்லுங்க. உடம்பே வைக்க மாட்டேங்க, ரொம்ப லீனா இருக்கிறான். இப்போ எடை எவ்வளவுமா இருக்கான்? 12 kg தான் இருக்கிறான். ஓ, பிறந்தப்ப எடை எவ்வளவு இருந்துச்சு? பிறந்தப்போ 1.5 கிலோ தான் இருந்தான். 1.5 கிலோவா? ஆமா ஆமா. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் குழந்தையோட வெயிட்டு 2.5 to 3 கிலோ இருக்கணும் பிறக்கையில். ஆமா சார். இவனுக்கு வந்து இந்த ஏஜில் வந்து 6 கிலோங்கிறது கிட்டத்தட்ட 18 to 20 கிலோ இருக்கணும். 12 கிலோ தான் இருக்கான். மற்றபடி நல்லா விளையாடுறானா, மற்ற எல்லாம் படிக்கிறானா? அதெல்லாம் நல்லா சுத்திப்பா இருக்கிறான். வேற இருமல் அந்த மாதிரி எதுவும் வீசிங் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வருதா? ஒரு 6 monthsல பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து 6 month டேப்லெட் சாப்பிட்டோம். சரி. இந்த குழந்தை வந்து பிறந்தப்பே எடை வந்து இவனுக்கு 1 கிலோ 1.5 கிலோ இருந்துச்சுல்ல? ஆமா சார். 1.5 கிலோ இருந்ததுனால இப்போ 12 கிலோங்கிறது ரொம்ப எடை கம்மி தான். 20 கிலோ இருக்கணும், 18 to 20 கிலோ இருக்கணும்.
ஆமா பட் இந்த குழந்தைக்கு வந்து பிறந்தப்போ எடை கம்மியாக இருந்ததுனால இந்த அளவுக்கு எடை வந்து 12 கிலோ தான் வந்திருக்கு. 12 கிலோங்கிறது 2 வயசுலேயே ஒரு குழந்தைக்கு இருக்கணும். ஆமா சார். இந்த எடை கம்மியாக தான் இருக்கும் இந்த குழந்தைக்கு. பட் மூளை வளர்ச்சியெல்லாம் நார்மலாக இருக்கா? அதெல்லாம் எல்லாம் நார்மலா எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ வந்து லோக்கலில் வந்து டாக்டர்கிட்ட எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். ஒன்று ஏதாச்சும் வியாதி கிரானிக்காக இருக்கா அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். ரெண்டாவது நீங்கள் நல்ல டயட் இன்னும் கொடுக்கலாம். நல்லா எடை கூட்டுறதுக்கு தகுந்தாப்புல முட்டை, வாழைப்பழம், அந்த மாதிரி நல்ல பேலன்ஸ் டயட்டு சரிவிகித உணவு இன்னும் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த குழந்தை இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகளை நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஒரு பீடியாட்ரிக் டாக்டரையும் அணுகிறது ஒரு முறையான விஷயமா இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கும். தொடர்ந்து டாக்டர் பஞ்சாபகேஷன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. பல பேருக்கு லோவர் பேக் பெயின்ன்றது ஒரு காமன் க்ரைட்டீரியாவாக இருக்குது டாக்டர். ஸோ என்னென்ன கேட்டகரி ஆஃப் லோவர் பேக் பெயின் இருக்குது, எந்த மாதிரியான லோவர் பேக் பெயினுக்கு நம்ம உடனே போய் டாக்டர் அணுகணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. என்னென்னா இந்த லோ பேக் கேக்குன்னு நீங்கள் மீன் பண்ணுறது இந்த இடுப்பு வலின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கீழ் முதுகு வலிம்பாங்க. இது லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு தடையாவது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இது எவ்வளோ காமன்னா நெக்ஸ்ட்டு காமன் கோல்டு அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் கோல்டு பிடிக்கும் பாருங்க, ரன்னிங் நோஸ் அது மாதிரி. இது என்னென்னா நடக்கும்போது லேசாக ஸ்லிப் ஆகுது, இதை ஒன்று எடுக்க போகிறாங்க, வலி தசையில் மட்டும் ஒரு பிடிப்பு இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு பேக் கேக் தான். அது இப்போ கொஞ்சம் நேரம் அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஏதோ ஒரு மருந்து தடவுறாங்க, சரியாக போயிடும். அதுலேருந்து ஆரம்பித்து உள்ளுக்குள்ளே எந்தோ காரணங்களால் இந்த பேக் பெயின் வரும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். பேக் பெயின்னு வராங்க, 2 நாளாக எனக்கு பின்னாடி வலி இருக்குன்னு. நீங்கள் அவங்க போட்டிருக்க ஷர்ட்டையோ அதையோ தள்ளி பார்க்காம தோலை பார்க்காம இருந்தால் ஒரு அக்கி இருந்தால் கூட லோ பேக் பெயின் மாதிரி தான் வரும், ஆரம்பிக்கும். அதுலேருந்து ஆரம்பித்து உள்ளுக்குள்ளே தசையில் இருக்கும். அதை தவிர்த்து உள்ளுக்குள்ளே இருக்க எலும்பு இருக்குது, மூட்டு இருக்குது, தசைகள் இருக்குது, தசை நார்கள் இருக்குது. இதை தவிர்த்து உள்ளு உறுப்புகள்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ லேடிஸ்க்கு ஒரு பேக் பெயின் இருக்குது. நம்ம எதுக்கு சொல்லனா, ஒரு யூட்ரஸ்லையோ ஓவரிலையோ ப்ராப்ளம் இருந்தால் கூட சில சமயம் அது பேக் பெயினாக வரும். இதில் நான் எங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக 2 இது பார்ப்போம். இது எல்லா காலத்துலேயும் வரக்கூடியது. 2 முக்கியமாக பார்ப்போம். ஒன்று வந்து இது வந்து இன்ஃப்ளமேட்ரி பேக் பெயின்பாங்க, இல்லாட்டி மெக்கானிக்கல் பேக் பெயின். அப்படின்னா என்னான்னு சொல்ல பாருங்கள். ஒருத்தருக்கு 20 வயசில் ஒரு ஆண்மகனுக்கு 20 வயசில் பேக் பெயின் இருக்குது சொல்கிறாரு வலின்னு. நைட்டு படுத்தா திரும்பி படுக்க முடியலங்கிறாரு. காலையில் எழுந்திரிக்க முடியலன்னு சொல்கிறாரு. அப்புறம் வேலையெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே மூட்டில் அழற்சி ஏற்படுறது. இது முதுகெலும்பு மூட்டு பிடிப்பு நோயின்னு ஆரம்பமாக இருக்கலாம். இது ஸ்பாண்டுலோ ஆர்த்தரைட்டிஸ்னு கூட நாங்கள் சொல்லுவோம். இது பல வகை காரணங்கள் இருக்குது. ஆங்கிலோசிங் ஸ்பாண்டுலைட்டிஸ், சொரையாசின் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்து வர்றது, இல்லாட்டி டயரியா டிசென்ட் இருந்து வர்றது, அது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இதுவே கொஞ்சம் வயதான பிறகு வலி வருது, வலி இருக்குது அப்படின்னா மெக்கானிக்கல் பேக் பெயின் என்னென்னா ஸ்பாண்டுலோசிஸ். கழுத்துல எல்லாம் பார்த்துருப்பேன், நிறைய பேர் காலெல்லாம் போட்டிருக்காங்க, சர்வைக்கல் ஸ்பாண்டுலோசிஸ் சொல்லுவோம். அதே மாதிரி கீழே வந்தால் லம்பா ஸ்பாண்டுலோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஒரு புது எலும்பு வளரும், அது போய் நரம்பு அழுத்துச்சுன்னா வலி இருக்கும். இதை தவிர்த்து இதனால் என்ன ஆகும், நடுவில் ஒரு டிஸ்க்கு இல்லாட்டி ஜவ்வுன்னு வச்சிங்களேன், அது போய் நேராக கொஞ்சம் நரம்பு அழுத்துச்சுன்னா அந்த வலி அங்கே மட்டும் இல்லாமல் கால் வரைக்கும் கீழே வரைக்கும் வந்துடும். அது மாதிரி அதை தவிர்த்து இப்போ நடக்கும்போது மட்டும் வலி இருக்குது, நின்னா சரியாக போகுது, இல்லாட்டி முன்னாடி குடிஞ்சால் அப்படி கொஞ்சம் சரியாக போகுதுன்னா இது உள்ளுக்குள்ளே போய் அந்த நரம்பெல்லாம் அழுத்துது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சொல்கிறேன்னா, இது மாதிரி அவங்க சொல்கிற ஹிஸ்ட்ரியிலேருந்தும் எந்த சமயத்தில் வலி இருக்கிறதுலேருந்து அதை ஆரம்பித்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட்டெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இதில் வெறும் எக்ஸ்ரே விட சில சமயம் உபயோகம் எல்லாம் போயிடும். எம்ஆர்ஐங்கிற டெஸ்ட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அவங்கள பொறுத்தது, எந்த வயதில் வருது, எப்படி வருது, எந்த மாதிரியான வலி இருக்குது, அதுக்கு உண்டான டெஸ்ட்டுகள் என்ன, அதில் எக்ஸ்ரேயா இல்லாட்டி எம்ஆர்ஐயா தேவையான்னு அவங்களுக்கு அந்த இண்டிவிஜுவலுக்கு தேவையானதை மட்டும் பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிச்சா தான் அதுக்கப்புறங்கிறது வைத்தியம் பண்ணணுங்க. ஓகே, பேக் பெயின் பல பேர் காமனாக சொல்லுவாங்க, எனக்கு இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாமல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேக் பெயின் இருக்குது. எதனால் அந்த பேக் பெயின் வருதுன்றது டாக்டர் கிட்ட நீங்கள் கம்ப்ளீட்டாக சொன்னால் மட்டும்தான் அதுக்கான முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? கனகவல்லி. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? ஓகேம்மா, நீங்க டிவி பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இருக்காரு, டாக்டர் விஜயானந்த் உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. சொல்லுங்கம்மா, எங்க பெயின் சார்? எனக்கு 52 வயசு ஆகுது சார். எனக்கு ஒரு 3 வருஷமா மூட்டு வலி இருந்துட்டே இருக்கு. சரி, எவ்வளவு வைத்தியம் மட்டும் ஒன்றும் சரி ஆகலைங்க சார். இப்போ தோற்று பக்கம் பட்டைக்கு ஃபுல்லாக அப்படியே ஆணி குத்துற மாதிரி குத்து சார், உட்காந்து எழுந்திரிக்க முடியல. சரி,
இப்போ தாங்க முடியல சார். 3 வருஷமா ரொம்ப ஆடியா இருக்கு சார். இந்த வலி வந்து இப்போ நடக்கிற சமயங்கள் தான் இருக்கா, சாதாரணமாக ரெஸ்ட்டாக இருக்கும்போதும் வலி இருக்காம்மா? நான் நடக்கவும் முடியல சார். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்தோம்னா ராத்திரியும் தூக்கமே கிடையாது சார். அந்த வலி தாங்கவே முடியல சார். சரி, இப்போ இந்த மூட்டு வலின்றது முக்கியமாக இந்த ஏஜில் நீங்கள் சொன்ன வயசில் வரக்கூடிய முக்கியமான காரணங்கள் வந்து இப்போ இடுப்பில் நார்மலாக இந்த பந்து கிண்ண மூட்டு மாதிரி இருக்கிறதுல நார்மலாக அந்த 2 எலும்புக்கு நடுவில் கொஞ்சம் ஆயில் மாதிரி எண்ணெய் பசை மாதிரி இருக்கும். ஸோ அந்த எண்ணெய் பசை வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம். நம்மளோட வேலைகள் என்ன மாதிரி இருக்குது, எவ்வளோ நேரம் நம்ம தரையில் உட்காந்து எந்திரிக்கிறோம், என்ன மாதிரி டாய்லெட் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ படி ஏறி இறங்குறோம், என்ன வேலை செய்கிறோம், இதை பொறுத்து அந்த கிண்ணத்துலேயோ இல்லை பந்துலேயோ இருக்கிற எண்ணெய் பசைலாம் கொஞ்சம் குறைஞ்சு அதில் இருக்கிற உராய்வுகள்லாம் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இதுதான் அந்த எலும்பு தேய்மானத்தோட ஆரம்ப ஸ்டேஜ். அந்த எலும்பு உராய்வுகள் அதிகமாகும் போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எலும்பு ஒன்று மேலே ஒன்று கொஞ்சம் வளர்றதெல்லாம் வரும். ஸோ இதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரியான காரணங்களுக்கு முக்கியமான பிரச்சனை. இப்போ இது என்ன ஸ்டேஜ்னு இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போது என்ன மாதிரி ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதுக்கு மூட்டு தேய்மானத்துக்கு எக்ஸ்ரே மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து அதில் 4 ஸ்டேஜ் இருக்குது. அதில் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜாக இருந்தது அப்படின்னா மாத்திரை மருந்து நம்ம எடுக்கிறதுனால பெரிய யூஸ் இருக்காது. சில சமயம் அந்த பந்து கிண்ண மூட்டுகளை மாற்ற வேண்டியது இருக்கும். மூட்டு மாற்று ஆப்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பந்து கிண்ண மூட்டை நம்ம மாற்றும் போது புது மூட்டு மாதிரி வரும்போது நம்மளோட வலியெல்லாம் குறையுமா, அது அந்த ஸ்டேஜை பொறுத்து நம்ம முடிவு பண்ணுவோம். ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தது, எண்ணெய் பசை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அந்த எண்ணெய் பசை கூட்டுறதுக்குள்ள மருந்துகளும், ரொம்ப வலி அதிகமாக இருக்கிற சமயங்களில் வலி மாத்திரைகள் எடுத்துக்கிறது ட்ரீட்மெண்ட்டாக இருக்குமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். நான் கேன்சர் டாக்டர்கிட்ட பேசுறேங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் என்னம்மா? என் பேரு கல்பனாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே கல்பனா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் துரைமா வல்லவன் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. சொல்லுங்கம்மா. ஓகேங்க, வணக்கங்க சார். வணக்கம்மா. ஹஸ்பண்டுக்கு ஏஜ் வந்து 47 ஆகுதுங்க சார். ஓகே. அவர் வந்து கொஞ்சம் பிரெயின் ஃபீவர் வந்து 25 டேஸ் பெட்ல இருந்துட்டு கியூர் பண்ணிட்டு வந்தோம். சுகர் மட்டும் அப்நார்மலா இருந்ததுங்க சார். சரிங்க. வீட்டுக்கு வந்துட்டோங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 வீக்குள்ள பார்த்தா பிளட் மோஷன் போனாங்க. சரிங்க. நாங்க அப்புறம் மறுபடியும் கூட்டு போனாங்க. அவங்க எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க சார். ஓகே. பார்த்துட்டு அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது சொல்றேங்க சார். கட்டிகள் வந்து பயாப்சி எடுத்தாங்க. சரிங்க. கொலடாஸ்கோப் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. ஓகே. அதுல வந்து மோஷன் போற டியூப்ஸ்ல வந்து கட்டிகள் இருக்கு நிறைய. அது வந்து 3 கட்டியா 2 கட்டியா மட்டும் பெருசா இருக்கு, மீதி எல்லாம் குட்டி குட்டி இருக்கு. ஓகே. அது வந்து சாம்பிளுக்கு எடுக்க முடியல. அந்த பெருசா இருக்கிறத மட்டும் எடுத்து அனுப்பி விட்டுருக்கோம். அது அனுப்பி விட்டதுல வந்து ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த கட்டி வந்து ஃபர்ஸ்ட் லோவா இருக்கும், அப்புறம் ஹை ஆகும், அப்புறம் கேன்சரா மாறும். அதுல வந்து ஒரு கட்டி வந்து ஹையா இருக்கு, ஒரு கட்டி லோவா இருக்கு. இந்த 2 கட்டி எப்பனாலும் கேன்சரா மாறும். சரிங்க. அது போக இந்த குட்டிய கட்டியெல்லாம் நாங்க டெஸ்ட் பண்ண முடியல, எடுத்து பண்ண முடியல. ஓகே. அதுல ஏதாவது கேன்சரா இருந்தாலும் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். சரிங்க. நீங்க இமீடியட்டா நீங்க வந்து ஆபரேஷன் பண்ணி ஆகணும், ஃபுல்லா குடலையும் எடுத்துட்டாலும் நல்லதுதான் அப்படின்னு சொன்னாங்க சார். இப்ப நாங்க வேற டாக்டர் கன்சல்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இது 1 month ஆயிடுச்சுங்க. ஓகேங்க. அதனால உங்ககிட்ட ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ அவர் வயசு வந்து 47ங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். அவர் பரம்பரையில் வேற யாருக்காவது இது போல பெருங்குடல் கேன்சர் எதனா இருந்திருக்காமா? அவங்க அப்பாவுக்கு குடல் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க சார். எதுக்காக? டைபாஸ் சர்ஜரிங்க சார். டைபாய்டு சர்ஜரியா? ஆமாங்க சார். சரி, கேன்சர் மாதிரி இல்லைங்க. கேன்சர் மாதிரி இல்லை. அவங்க குடும்பத்தில் வேற யாருக்காவது, அப்பா அம்மா சைடில் வேற யாருக்காவது வந்து பெருங்குடல் ஆப்ரேஷன் இது போல கேன்சர் இது போல எதனா இருந்திருக்கா? அதான் அவங்க அப்பாவுக்குங்க சார். இந்த பெருங்குடல்னு தெரியலைங்க சார். பைபாஸ் சர்ஜரி உணவு வந்து வாமிட் வந்துட்டு இருந்ததுன்னு உணவு பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்காங்களா? குடலோட பைபாஸ் சர்ஜரி. ஓகே ஓகேங்க. சரி, மற்றபடி வேற யாருக்கும் இல்லை இல்லையா? தெரிஞ்சு இல்லை. வேற யாருக்கு இல்லைங்க சார். வேற யாருக்கும் இல்லைங்க சார். ஓகேங்கம்மா. இது கொலோனோஸ்கோப்பியில் வந்து 100கணக்கான பாலிப் இருக்குது அப்படின்னும் போது வந்து இது அடினோமோட்டஸ் பாலிபோசஸ்னு ஒரு கண்டிஷன். இது வந்து நிறைய பேருக்கு வந்து பரம்பரையாக வரக்கூடிய வியாதி. இது இப்படி பரம்பரையாக வரக்கூடிய வியாதியில் வந்து இது கேன்சராக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படி ஒருவேளை பரம்பரையாக இல்லைன்னா இது ஸ்பொராடிக் அப்படின்னு சொல்கிறது, யாருக்கு வேணாலும் வரலாம். அதுபோல் இவருக்கு வந்து அதுபோல் அந்த கண்டிஷன் வந்திருக்கலாம். சரிங்களா? இது வந்து அந்த பெரிய கட்டியை வந்து பயாப்சி பண்ணதில் வந்து அவங்க வந்து ஹை கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹை கிரேட் டிஸ்பிளேஷியா அப்படின்றது கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ். ஸோ கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ் வந்து இவர் அந்த கட்டியை மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணதில் தெரிஞ்சிருக்கு இது வந்து எப்போ வேணாலும் கேன்சராக மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி 100கணக்கான கட்டிகள் உள்ளே இருக்கும்போது இது ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீங்கள் 2 விதமாக யோசிக்கலாம். ஒன்று வந்து இந்த கட்டி எப்போ பெருசாகுது அப்படின்னு பயாப்சி பண்ணி ரெகுலர் செக்கப்பில் இருந்து பயாப்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கேன்சராக மாறும்போது வந்து அதுக்கான ஆப்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதை விட வந்து பெஸ்ட்டு வந்து உங்கள் டாக்டர் சொன்னபடி தான்
நூற்றுக்கணக்கான பாலிப்பில் எந்த பாலிப் வந்து திடீர்னு கேன்சராக மாறும்னு தெரியாது. நம்ம வந்து அந்த ரெகுலர் செக்அப் பண்ணுற டைம் ஒரு 6 மாதம் கேப் விட்டிங்க வச்சுங்க, அதுக்குள்ளே கேன்சர் வந்து வெளியே எங்கேயோ பரவிடுச்சு, இல்லை கல்லீரல் பரவிடுச்சு, கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகிடுச்சுன்னா, குணப்படுத்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொஃபலாக்டிக் கோலக்டமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டல் கோலக்டமினா பெருங்குடல் மொத்தமே வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க. சிறுகுடல் எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து மலைக்குடலோடு வந்து ஜாயின் பண்ணிடலாம். மோஷன் வந்து நார்மலாக பாஸ் பண்ணுறதுக்கான வழி இருக்குது. ஒருவேளை மோஷன் அந்த மலைக்குடலும் சேர்ந்து எடுக்க வேண்டியது இருக்குது, ஆனஸோட கனெக்ட் பண்ண முடியலன்னா வெளியே கொலாஸ்டமி பேக் ஒன்று வச்சுருவாங்கம்மா. இது வந்து கேன்சர் திரும்பி வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள். இது கேன்சர் ட்ரீட்மெண்ட் கிடையாது. கேன்சர் வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜில் ப்ரொஃபலாக்டிக்காக ப்ரிவென்டிவ் மெஷராக பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ரெகுலர் செக்கப் உங்களால் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நீங்கள் ரெகுலர் செக்கப் இருந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் பயாப்சி பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். பயாப்சி பண்ணாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு வாட்டி பயாப்சி எந்த கட்டி பெருசாகுதுன்னு பார்த்து பயாப்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இல்லை இந்த பிரச்சனையே வேண்டாம், கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ரேஷன் போகிறது நல்லது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். திருப்பூர்லேருந்து தீபா கால் பண்ணுறேங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? 7 months பிரெக்னெண்டா இருக்கிறேங்க. தூங்கும்போது கால் மடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இல்ல காய்கறி அழியும் போது கால் ரொம்ப விருத்துக்குதுங்க. நீங்க கீழே தரையில உட்காரும்போது தரையில் உட்கார்றது நல்லதான். ஏன்னா தரையில் உட்கார்றது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. நீங்கள் வந்து எல்லாருமே இப்போ 99% 100% நார்மல் டெலிவரி எதிர்பார்க்குறீங்க. அதுக்கு கீழே உட்காந்து காலை நீட்டி காலை மடக்கி பண்ணுறது நல்லது. அப்போ மரத்து போகிறது மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு கர்ப்பப்பையே அந்த நரம்புகளை கொஞ்சம் வளர வளர அழுத்தம் அதனால இருக்கும். நீங்கள் அதனால என்ன பண்ணலாம், கீழே உட்காந்து எந்திரிச்சிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்குன்னு மருந்து சாப்பிட வேண்டாம். கை கால் நல்லா நீங்களே கை கால் தடவி விட்டுக்கலாம். இல்லை வார்ம் வாட்டர் வச்சு நல்லா லேசாக கை காலை வந்து இடுப்பு வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு கீழே உட்காந்து எந்திரிக்கிற வேலையை நீங்கள் நல்லா செய்யலாம். அது ரொம்ப நல்லது. அதனால் உங்களுக்கு குழந்தைக்கு எந்தவித சைடு எஃபெக்ட் வராது, உங்கள் கர்ப்பத்துக்கு எந்த சைடு. கீழே உட்காந்து எந்திரிக்கிறது நல்லது. இந்த சின்ன கை கால் மரத்து போகிறதுங்கிறதுக்காக அதை விடாதீங்க, அதை செஞ்சிட்ருங்க, அதான் நல்லது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் பேபி மேடம், நான் காரப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? எங்கள் மருமக கீழே விழுந்துட்டாங்க மேடம். ஓகே. அவங்க தோல்றுலேருந்து அப்படியே பசை இறங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்? டாக்டர் கிட்ட போனோம், டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, கையை அசைக்காம வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் விஜயானந்த் இருக்காரு, அவர் உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. என்ன வயசாகுதுமா? வயசு 35 வயசாகுது சார். இப்போ எலும்புலாம் நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்களா? எலும்பெல்லாம் நார்மலாக இருக்கு. ஆனால் வந்து அந்த பசை தான் ஒதுங்கி இருக்கு, ஆற வைக்கணும். சரி, இப்போ எவ்வளோ நாள் ஆச்சுமா? ஒரு 10 நாள் ஆகுது சார். 10 நாள் தான். சரி, இப்போ இந்த அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம் வந்து இப்போ ஷோல்டரில் இப்போ ரொட்டேட்டர் கஃப்னு, அதாவது 2 எலும்புகளுக்கு நடுவில் 2 எலும்பை சேர்த்து பிடிக்கிற ஒரு கயிறு மாதிரி ஒரு 4 முக்கியமான சதை இருக்கும். ஸோ அந்த கயிறு மாதிரி இருக்கிற சதையோட ஆக்ஷன் மூலமாக தான் நம்ம ஒரு மூமெண்ட்டும் ஷோல்டரில் நடக்குது. ஸோ அதில் அந்த 4 சதைகளில் ஏதாவது ஒரு சதை வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருந்துச்சு, கொஞ்சம் எலும்புலேருந்து விட்டு போயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு எக்ஸ்ரேல ஒன்றும் தெரியாது, எக்ஸ்ரே நார்மலாக தான் இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரியான சதைகள் வந்து எவ்வளோ சதவீதம் விட்டு போயிருக்கோ அதை பொறுத்து தான் அதோட ஆறுற டைம் பீரியடும் இருக்கும். இப்போ ஒரு 30%லேருந்து 60%, அதாவது ஒரு 1/3லேருந்து 2/3 வரைக்கும் அந்த சதை விட்டு போயிருந்ததுன்னா ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். இப்போ அதுக்கு மேலே கூடுதலாக அந்த சதை விட்டு போகும்போதோ அது எந்த இடத்துல விட்டு போயிருக்குன்றதை பொறுத்தோ சில சமயம் அது ஆறாமல் கூட இருக்கலாம் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம். ஸோ 2 மாதம் 3 மாதம் ஆகியும் அது இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஸ்கேன் மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குமா. முழுசாக அந்த சதை விட்டு போயிருந்ததுன்னா அதை நம்ம தோல் அடிபட்டால் எப்படி தையல் போடுறோமோ அந்த மாதிரி உள்ள அந்த சதையை எலும்போடு சேர்த்து வச்சு ரொட்டேட்டர் கஃப் ரிப்பேர்னு ஒரு கீ ஹோல் சர்ஜரி மாதிரி பண்ண வேண்டியது இருக்குமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் தமிழ்செல்வன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. சுடு தண்ணி மேலே ஊற்றிட்டு அந்த ஸ்கின் டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லைன்னா ஸ்கின் வேறு கலரில் மாறிடுச்சு அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதை நார்மலாக்க முடியுமா டாக்டர்? ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் கேட்குறீங்களா? இல்லை, சுட தண்ணி மேலே ஊற்றிக்கிச்சு அது திரும்ப நார்மலாக்க முடியுமான்னு கேட்குறேன். ஆல் டிபெண்ட்ஸ். உடனே இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டருக்கு போனாக்கா ஓரளவு நார்மலுக்கு ஆக்க முடியும்.
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் என்ன பர்சன்டேஜ், என்ன டெப்த்து, எவ்வளோ நேரம் கான்டாக்ட் பீரியட், அண்ட் என்ன ஹீட் ஜெனரேஷன், இந்தமாரி நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதை பொறுத்து ஏர்லியராக வந்தாக்க வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் பண்ணிட்டாங்கன்னாக்க டெஃபினட்டாக சரி பண்ணலாம். கலர் 90% குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கலர் வந்துடும், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. அடல்ட்டுக்கு தான் கொஞ்சம் இந்த கலர் ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராப்ளம். அண்ட் இன்வேரியபிளி நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம் வந்து குழந்தைங்களுக்கு தான் வரும். இந்த சுடு தண்ணீர் ஊற்றிக்கிறதுங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து சில்ட்ரனுக்கு தான் வரும். அடல்ட்டுக்கு வந்து அன்லஸ் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் இருந்தாலோ இல்லை வந்து டிமென்ஷியா அந்த மாதிரி இருந்தாலே ஒழிய, ஏன்னா அது ஒரு ப்ரொடெக்டிவ் சென்சேஷன் மாதிரி கொஞ்சம் சுடும் பொழுதே அவங்க வெளியில் வந்துடுவாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு இது வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஏர்லியராக வந்தால் டெஃபினட்டாக வந்து நல்ல கலர், அந்த நியர் நார்மல் கலர் மேட்ச் வரலாம். சம்டைம்ஸ் கலர் மேட்ச் வராது. ஸ்மாலர் ஏரியாவாக இருந்தால் கரெக்ட் பண்ணலாம், லார்ஜர் ஏரியாவாக இருந்தால் கரெக்ட் பண்ணுறது கஷ்டம். இட் ஆல் டிபெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் வந்து கோ இம்மீடியட்லி டு த நியரஸ்ட் சென்டர். எங்கே பிளாஸ்டிக் சர்ஜிக்கல் சென்டர் இருக்கோ அங்கே இம்மீடியட்டாக போயிட்டால் லைஃப்பும் சேவ் பண்ணலாம், அதே டயத்தில் ஃபங்க்ஷனல் அண்ட் அப்பியரன்ஸ் வைஸும் நார்மல். நிறைய கேசஸ் பண்ணிகிட்ருக்குறோம், எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக தான் போயிட்டுருக்குறாங்க, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இது வந்து இன்வேரியபிளி இட் ஹேப்பன்ஸ் டு சில்ட்ரன். ஸோ நம்ம தான் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணும். ஓகே, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர்ன்ற மாதிரி குழந்தைங்க கிட்ட சுட தண்ணியை கொண்டு போகாமல் இருக்கிறதே ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஹாட் வாட்டர் மேலே கொட்டிக்கிட்டோன்னா ஓகே தானாகவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கேப் விடுவாங்க. கேப் விட்ட பிறகும் அந்த அளவுக்கு குணமாகலை அப்படின்ற கட்டத்தில் தான் பிளாஸ்டிக் சர்ஜனை போய் அணுகுவாங்க. அப்படி இல்லாமல் ரொம்ப கொதிக்கிற தண்ணி மேலே கொட்டிக்கிட்ட உடனே பிளாஸ்டிக் சர்ஜனை போய் அணுகிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஷர்மிளா, நான் காரைக்குடியில இருந்து. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து முடக்குவாதம் ஒரு விஷயம் இருக்குது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பஞ்சாபகேஷி ராஜேந்திரன் இருக்காரு, அவர் உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. சொல்லுங்கம்மா, உங்க வயது என்ன, எவ்வளவு வருடமா இருக்கு? என்னோட வயது 46. சரிங்க, முடக்குவாதம்னு சொல்றீங்க, எவ்வளவு வருஷமா இருக்கு உங்களுக்கு? 1 வருஷமா இருக்கு சார். 1 வருஷமா. சரியான வைத்தியம் முடக்குவாதம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். உங்களுக்கு கை கால் எல்லாம் வீக்கம், காலையில எழுந்துச்சா கஷ்டம் அதெல்லாம் இருக்குங்களா? ஆமா சார், ரொம்ப கஷ்டம். சரி, இந்த முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா இப்போதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, முடக்குவாதத்துக்கு நிறையா மருந்துகள் இருக்குது, நீங்கள் இதை பற்றி கவலையே பட வேணாம். ஆனால் நீங்கள் உடனே க்யூர் பண்ணணும்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காதீங்க. நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு உண்டான மருந்துகளை முதலே சொல்லியிருக்கேன் நான். வலி வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள், ஸ்டீராய்டு மருந்துகள், அதெல்லாம் டாக்டரோட அட்வைஸ் படி தான் சாப்பிடணும். இதை தவிர்த்து முக்கியமானது என்னென்னா டிசீஸ் மாடிஃபை ஆன்டி ரியூமேட்டிக் ட்ரக்னு பேர். இந்த முடக்குவாதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகள் நிறையா இருக்குது. ஆனால் அந்த மருந்துகளுக்கெல்லாம் சில பக்க விளைவுகளும் உண்டு. அதனால் டாக்டர் சொல்கிறபடி தான் நீங்கள் அந்த மருந்துகளை சாப்பிடணும். எப்படி காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸுமாங்க 2-3 மருந்து கொடுக்கறது. இப்போ பயாலாஜிக்கல் இன்ஜெக்ஷன்லாம் வந்துருச்சு. இப்போல்லாம் என்னென்னா இந்த காலத்துல எல்லாம் பார்த்துருப்போம், கை கால் முடக்குவாதம்னு சொல்கிறது முடங்கி போகிறதுன்னு. அதெல்லாம் போகவே போகாது, அந்த நிலைமைக்கே போகாது. இதெல்லாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்குது. ஒன்றே ஒன்று என்ன முக்கியம்னா, முடக்குவாதங்கிறது வெறும் மூட்டை மட்டும் பாதிக்கிறது கிடையாது. இதை வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது என்ன, மூட்டை தவிர்த்து மற்ற பாகங்களை பாதிக்கக்கூடிய நோய். அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கண்ணில் செவந்து போகிறதோ, இல்லை ஒரு மூச்சு வாங்குது, லேசான ஒரு வறட்டு இருமல் இருந்துகிட்டு இருந்தால் நுரையீரல் பாதிச்சிருக்கான்னு பார்க்குறதோ, இல்லை தோலில் ஏதாவது ஒரு சின்ன அல்சர் இருந்து அது வந்து வாஸ்குலைட்டிஸ்னு இரத்த குழாயில் அஃபெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்குறதோ, இன்னும் பல இதெல்லாம் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த முடக்குவாதங்கிறது இப்போதைக்கு நல்ல மருந்துகள்லாம் வந்துடுச்சு. எதுவும் கை கால் மடங்கி போகாது. ஒன்று நீங்கள் பார்த்துக்கணும். டாக்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உள்ளுறுப்புகள் பாதிச்சிருக்கான்னு பார்ப்பாங்க, உங்கள் தீவிரத்தன்மையை பார்ப்பாங்க. அந்த நோயோட தீவிரத்தன்மை உங்களுக்கு இருக்கிறத தவிர்த்து டெஸ்ட்டுகள்லாம் கூட இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கவலையே பட வேணாம். கரெக்டான மருந்துகளை சாப்பிட்டுட்டு அவங்க சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லபடியாக சாதாரண வாழ்க்கையை எல்லார் மாதிரியும் நீங்கள் வாழ முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்ருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் தஞ்சாவூர்லேருந்து ஜான்சி பேசுகிறேன்மா. ஓகே ஜான்சி, உங்களோட கேள்வி என்ன? வள்ளி டாக்டர்கிட்ட பேசணும். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். இப்போ எனக்கு 8 months நான் பிரெக்னன்சி. சரி.
இதுல பாத்தீங்கன்னா ஹெச்சி அந்த இதெல்லாம் வந்து வீக்ஸ்ல டிஃபரன்ஸ் வருது டாக்டர் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது. அவங்க சொல்றாங்க வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு, அதனால சைல்டுல growth வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ வந்து 8 மாதத்துக்கு வந்துட்டீங்க நீங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து குழந்தைக்கு எந்த குறையும் வரப்போகிறதில்ல, வளர்ச்சியில் மாத்திரம்தான் குறை. அது எப்படின்னா ஐயூஜிஆர்னு சொல்லுவோம். ஐயூஜிஆருங்கிறது வந்து 2 டைப்பு. உங்களுக்கு வந்து ஒன்று வந்து ஃபுல்லாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், ஒன்று உடம்பு மாத்திரம் வளர்ச்சி இல்லாமல் மூளை நல்ல வளர்ச்சி இருக்கும். அதனால் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறது நல்லது. பிபிடி கரெக்டாக இருந்து ஃபீமர் லெங்க்த்தோ இல்லை அப்டாமினல்ஸ்க்கோ குறைச்சிருக்கிறது பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் குழந்தை வெளியில் வந்தோடனே நீங்கள் நல்ல சாப்பாடு கொடுத்து சரி பண்ணிக்கலாம். இப்போ 8 மாதம் இன்னும் 1 மாதம் ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவன் 37 வாரத்திலே டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை வளர்ச்சியோட தண்ணியும் கம்மியாகும், அம்னியாட்டிக் ஃப்ளூயிடும் கம்மியாகும். அப்படி கம்மியாகும் போது கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். சொல்கிறேன். அதனால வந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் இப்படியே ஒரு 2 வாரம் ஒரு தள்ளிட்டிங்கனாக்கா, 8 மாதம் இல்லை அதாவது 37 வாரம் அப்படி தள்ளிட்டிங்கனாக்கா உங்களுக்கு குழந்தைய வெளியில் பிறக்க வச்சுறது நல்லது. ஏன்னா உள்ளே வச்சே நான் நிற மாதம் வரைக்கும் குழந்தைய வளர்க்க வேண்டாம். அது 37 வாரம் வெளியில் எடுத்து நீங்கள் நல்லபடியாக அதுக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்துக்கலாம். அதனால் இப்போ நீங்கள் வந்து எதுவும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வந்து 8 மாதம் நீங்கள் வந்து பக்கத்தில் வந்துட்டீங்க. அதனால் இனிமேல் வந்து ஒரு வாரம் 2 வாரத்துக்கு நல்ல புரோட்டீன் புரதச்சத்து உள்ள சாப்பாடு, நிறைய தண்ணி குடிக்க வேண்டியது, நல்ல சரிவிகிதம் உள்ள புரோட்டீன் கார்போஹைட்ரேட்லாம் சரிவிகிதம் சாப்பிட்டு உடம்ப கொஞ்சம் குழந்தையோட வெயிட்டை ஏற்றிட்டிங்கன்னா குழந்தை பிறந்தோம் நல்லாயிருக்கும். குழந்தை வெயிட் வந்து 1.5 கிலோ 2 கிலோ இருந்தால் கூட அதை பிக்கப் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் நம்ம குழந்தை வளரலேன்னு டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. இதே விதத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு 2 வாரம் ஓட்டிட்டிங்கன்னா நல்ல குழந்தைய பிறக்கும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? திருநெல்வேலில இருந்து பேசுறாங்க. ஓகேம்மா, உங்க பெயர்? கண்ணம்மா. ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா? குழந்தை டாக்டர் பேசுறேங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சேகர் இருக்காரு. சொல்லுங்கம்மா. சார், அவனுக்கு வந்து இப்போ 3 வயசு முடிஞ்சிருச்சு. சரிம்மா. 3 வயசு முடிஞ்சிருச்சு. தாய்ப்பால் தான் குடிக்கணுங்கிற, மற்ற எதுவுமே சாப்பிட மாட்டேங்கான். ஓ, இது வந்து கொடுத்தாலுமே அதாவது தாய்ப்பால் வந்து இப்போ 2 வயசு வரலையும் கொடுக்கலாம். அதுக்கு பிறகு கொடுக்கறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் அது குடிச்சானாக்கா நீங்க அந்த குழந்தை சாப்பிடாது. புரியுதா உங்களுக்கு? அது பழக்க தோஷத்தினால. உங்களுக்கு எத்தனாவது குழந்தை இது? இது 2வது குழந்தை. முதல்ல பெண் குழந்தை, இது ஆண் குழந்தை. முத குழந்தைக்கு இதே மாதிரி கொடுத்தீங்களா? முதல் குழந்தைக்கு இது மாதிரி கொடுத்தோம், அது எதுனாலும் சாப்பிட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த 2 வயசு ஆனா 2 வயசு அது எல்லாமே இட்லி எல்லாமே கொடுத்தேன் சாப்பிட்டு. இல்ல 2 வயசு ஆனாலேமா குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நிப்பாட்டிடணும் தாய்ப்பால் கொடுக்கறத. புரியுதா? கொடுத்துட்டு மற்ற சாதத்தை எல்லாம் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டு பால் கொடுக்கறத நிப்பாட்டிடணும். அப்பதான் நல்லது. அதனால குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். புரியுதா இல்லையா? உங்களுக்கு எப்பவும் போய் விளையாடு, உங்கள்கிட்ட வந்து பால் குடித்து திருப்பி போய் விளையாடுவான், வந்து பால் குடிப்பான். அது 2 வயசுக்கு மேலே இனிமேல் தேவை கிடையாது. நீங்க என்ன சாப்பிட்ற உணவோ அதையே குழந்தைக்கு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து பால் குடிக்கிறத மறந்துடும், கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடும். அதை அதுக்கு மேல நீங்க இனிமே நிப்பாட்டிறது நல்லது. சரிங்க சார். சார், வெயிட் 12 கிலோ இருக்கான். வெயிட் என்ன வயசு? என்ன 3 வயசு இல்ல, 3 வயசு 12 கிலோங்கிறது ஒன்றும் குறைச்ச கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் முட்டை அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஹலோ, அவங்க இணைப்பில் டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அதனால வந்து நீங்க தாய்ப்பால் வந்து நிப்பாட்டிட்டு மற்ற உணவுகளை முட்டை கறி மீன் அந்த மாதிரியெல்லாம் 3 வயசு ஆகுதில்ல அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா வெயிட்டு போடும். இது ரொம்ப குறைச்சி வெயிட்டுன்னு குழந்தைய சொல்லவே முடியாது. குழந்தை நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நீங்க பவித்ரா ஊட்டியிலேருந்து கால் பண்ணுவாங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? அம்மா கேன்சர் பேஷண்ட்டு. ஓகே, அவங்களுக்கு வந்து 2 டைம் ஆப்ரேஷன் பண்ணிருக்கு செஸ்ட்ல. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் துரைமாவளவன் இருக்காரு. சொல்லுங்கம்மா, என்ன கேன்சர் அவங்களுக்கு? பிரஸ்ட் கேன்சர் டாக்டர். ஓகேங்க. 2வது தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா? 2வது டைம் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி 10 இயர்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்க. இப்போ செகண்ட் டைம் பண்ணி 2 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு டாக்டர். ஆப்போசிட் பிரஸ்ட்ல வந்தது, இன்னொரு பிரஸ்ட்லயும் வந்திருக்கு கேன்சர். 2 பிரஸ்ட்டுக்கும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்கீங்க. இப்போ நல்லா இருக்காங்க டாக்டர். ஓகேங்க.
லாஸ்ட் டைம் ஸ்கேன் போகும்போது கூட ஃபுல் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, ஃபுல்லாக பாடி நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாத வலின்னு சொல்றாங்க டாக்டர். என்ன வலி? பாதம் கால்ல. கால் பாதம் வலிக்குதுங்களா? ஆமா டாக்டர். ஆனா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நரம்புல எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஆனா வந்து அந்த கால் வந்து நடக்க முடியறது இல்லை, பாதம் வந்து வலி. இது வந்து கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாதுமா, இது வந்து ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது. சரிங்களா? இதுக்கு கேன்சருக்கும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஏஜ் ரிலேட்டடில் போன் இது இருக்கும். நீங்கள் நம்ம ஆர்த்தோபெடிஷன் சார் வந்து விளக்கம் கொடுத்துருவோம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்விக்கு டாக்டர் விஜயானந்த் அவர்கள் பதிலளிப்பாங்க. பாதம் வலி 2 கால்லையுமே இருக்கம்மா? ஆமாங்க டாக்டர். ஃபர்ஸ்ட் ஒரு கால்ல தான் இருந்தது, இப்போ 2 காலுமே. எவ்வளோ நாளாக இருக்கு? இப்போ ஒரு 2-3 மாசமா தான் இருக்கு டாக்டர். 2-3 மாதம். இப்போ நீங்கள் இந்த ஸ்கேனில் எல்லாமே நார்மலாக இருந்தது அப்படின்னா, இப்போது சார் சொன்ன மாதிரி இப்போ கேன்சருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த நாங்க வந்து கேன்சர் இருந்ததுனால ஏதாவது இந்த நரம்புக்கு ஏதாவது இதாயிடுச்சான்னு ஸ்கேன் பண்ணி எல்லாமே பார்த்தோம். அதான் ஸ்கேன் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா இப்போது சில சமயங்களில் கேன்சர் கட்டி வந்து இருக்கிற இடத்துல ஹீல் ஆன மாதிரி இருந்தால் கூட உடம்புல மற்ற இடங்களுக்கு பரவி அதனால் எலும்புகள் பாதித்து இது மாதிரி வலி இருக்கலாம். பட் இப்போ ஸ்கேனில் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா வேறு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. குதிங்காலில் இப்போ நேச்சுரலாக ஒரு 40 இயர்ஸ் 45 இயர்ஸ்க்கு மேலே இப்போ முழங்கால்லாம் எலும்பில் தேயிற மாதிரி குதிங்கால் சதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ்னு குதிங்கால் சதை வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிற மாதிரி இறுகி போகிற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது வந்து ஏஜ் ரிலேட்டட் ப்ராசஸாக வர்றது தான், அந்த ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி, அதாவது இயன்முறை மருத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மூலமாக அந்த ஃபேஷியாவை ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி எக்ஸசைசஸும் நம்ம போட்டு நடக்கிற செப்பல்ஸ் என்ன மாதிரி போடுறோம் அப்படின்றதையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி பண்ணிடலாமா. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர்ஸ் இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகள் நேயர்கள் கேட்டாங்க. எல்லாத்துக்குமே ரொம்பவே விளக்கமாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ டாக்டர்ஸ். இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் வீட்டிலிருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.